Mohanlal's Mr. Mohanlal. Yes. When he received Dada Saheb Phalke Award, you were one of the first actors who responded to that. நான் லாலேட்டனுடைய பெரிய ஃபேன், அதனால தான் நான் பண்ணேன் அவ்வளவுதான். ஸோ எனக்கு வந்து ஒரு கன்னட இண்டஸ்ட்ரியில எப்பவுமே எனக்கு வந்து ஆல் டைம் ஃபேவரட் டாக்டர் ராஜ்குமார். ஸோ மலையாளம் இண்டஸ்ட்ரியில எப்பவுமே லாலேட்டா வந்து பார்க்கும்போது எங்களுக்கு நம்ம ஊருக்கார மாதிரி தான் ஃபீல் ஆகும். என் மாமா ஒருத்தர் அப்படியே இருந்தாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு இமோஷனல் கனெக்ஷன் எங்களுக்கு. ஸோ அவரோட படம் எல்லாமே பார்த்துட்டே இருக்கும். அது ஸோ ஹாப்பி அவருக்கு வந்து அந்த அவார்ட் வந்தது. ஸோ உடனே நான் இன்டர்நெட்ல பார்த்துக்கிட்டு டக்குன்னு சோசியல் மீடியா டீமுக்கு ஃபோன் பண்ணிட்டு லாலேட்டனுக்கு இப்படி எவ்வளோ வந்துருக்கு டக்குன்னு போடுங்க. போட்டோல தேடிட்டு இருந்தேன். கொல்லூர் முகாம்பிக்கில வந்து லாலேட்டனை மீட் பண்ணிருந்தேன். ஸோ பியூட்டிஃபுல் மூமெண்ட் எனக்கு. ஸோ அதனால போட்டேன் அவ்வளவுதான். Kind of a Lord Vishnu reference is there in Kandara. Which is basically we call it is a Shiva Gana. Panjurli தெய்வத்துடைய ஒரு ரெஃபரன்ஸ் தான் வந்துடும். So it is not connected to Vishnu. So it is basically அந்த கனெக்ஷன் இருக்கு. ஸோ இட் இஸ் லைக் எல்லாமே ஒரு பர்ஸ்பெக்டிவ் தான். அந்த கனெக்ஷன் இருக்கு, இல்லைன்னு இல்லை. ஆனா சிவ கணான்னு சொல்லுவோம். connected to சிவனுடைய கணம், அந்த பஞ்சுர்லி, அந்த வைல்ட் போர் எல்லாமே கனெக்ட் பண்ணுது. So just to correct that thing. Yeah. So we always analyze the victory of a film that based on the collection records. So when we are tracking the records, the Kandara part 1 actually cost around like 14 to 15 crores as per internet records, and it collected. Other listener சொல்லணும் தெரியல. ப்ரொடியூசருக்கு அவருக்கு தெரியும். And it collected over like 300 crores or something. So it's like 30 times the budget. So is there a pressure? Are you into this number game? The box office? No, I'm not into that number game. So we are into a thing, the whole team. ஒரு எனக்கு லைஃப்ல வந்து ரொம்ப பெரிய பட்ஜெட் படம் அப்போ அந்த காந்தாரா. நான் ஒரு ஹீரோ அவ்வளவு பெரிய பட்ஜெட்ல ஒர்க் பண்ணது கிடையாது, அதை டைரக்டர் பண்ணது கிடையாது. மேக்சிமம் ஒரு 3.5-4 crores பண்ற ஒரு ஆளா இருந்தது நான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 15 crore 16 crore படம் வந்துச்சுன்னா ரிலீஸ் டைம்ல பயங்கரமா ப்ரெஷர் இருந்தது. அப்போ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா எல்லாருமே இது ஒரு சின்ன பட்ஜெட் படம்னு சொல்றாங்க. பிகாஸ் ஆஃப் த கலெக்ஷன் நம்பர் சம் 400+ crores அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அது ரிலீஸ் ஆயிட்டு ஆடியன்ஸ் பெருசாக்கிட்டு பட்ஜெட் குறைச்சிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து அப்போ பயங்கரமா டென்ஷன் இருந்தது. ஸோ எப்படி ஆயிடுதும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நம்பர் கேம்ல நம்ம போக முடியாது எப்பவுமே. அந்த 1000 கோடி கிளப் 1000 crore கிளப் அந்த விஷன் இருக்கு உங்க டீமுக்கு. எங்களுக்கு ஆடியன்ஸ் கிளப் போதும்னு ஒண்ணு இருக்கிறதா. ஆடியன்ஸ் கிளப் இருந்தா, ஸோ ஃபேன்ஸ் கிளப் இருந்தா அது போதும்னு நினைக்கிறேன். அது அவர் தான். ஸோ அது வந்து நம்ம சொல்ல முடியாது. ஒரு படம் வந்து நாங்க வி கேன் மேக் அ ஃபில்ம், ஆனா அது பெருசு சின்னதாக்குறது ஆடியன்ஸ் தான். அவரும் நினைச்சாங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் சூப்பர் ஷோ எங்கேருந்து எங்க போச்சுன்னு உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் காந்தாரும் எங்கேருந்து எங்க போச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வந்து லோக்கா வந்து ஒரு மலையாளம் ஃபிலிம்ல இருந்து அது வேர்ல்டு வைடு எப்படி ஒரு சவுண்ட் பண்ணிட்டு இருக்குன்னு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஸோ அது ஆடியன்ஸ் கிட்ட தான் இருக்கு. ஸோ அவருக்கு எது பிடிச்சிருச்சுன்னு ஒரு படமா அவர் பெருசாக்கலாம் சின்னதாக்கலாம். ஸோ இட் இஸ் அப் டு தெம். நாங்க வந்து எப்பவுமே ஒரு ஹானஸ்டா இப்போ அந்த ஒரு காந்தார் வந்து நீங்க இதை கொண்டு போய் பேன் இண்டியா வேர்ல்டு வைடு அதை ரீச் பண்ணிட்டு அது வந்து எங்களுக்கு ப்ரெஷர் எடுத்தா ஐ திங்க் அது ஜஸ்டிஃபை ஆக மாட்டாதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிட்டு நாங்க வந்து இன்னும் அதிகமா எஃபர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க்கு நல்லா போட்டிருக்கோம். நிறைய டிஓபி பெங்லான் நம்ம எல்லாருமே ரமேஷேட்டா ஒன்றும் இல்லை, ரமேஷேட்டா ஸ்டூடியோல நல்ல ஏசியில இருந்தாரு. ஸோ நாங்க ஸ்பாட்ல மட்டும் பயங்கரமா இன்ஜுரிஸ் அது இது. ஆல்மோஸ்ட் 3 years அரவிந்த் என்னுடைய கோ ரைட்டர்ஸ் எல்லாருமே வந்து மொத்த ஃபேமிலி வந்து குந்தாபுரம் ஷிஃப்ட் பண்ணிட்டு இவன் ஒருத்தன் தான் வந்தா பெங்களா. ஸோ ஃபேமிலி இங்கே இருந்தாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு டெடிகேஷன்ல மொத்த டீம் நம்ம வந்து அந்த சக்சஸ் நீங்க கொடுத்தது அதை ரெஸ்பான்சிபிலிட்டியா நம்ம யோசிச்சு அதை வந்து அதை இன்னும் அழகா பண்ணணும், இன்னும் எஃபர்ட் போடணும், அந்த மாதிரி தாட்ல தான் நம்ம பண்ணோம்.